கதை நேரம். தெனாலிராமன் கதைகள் சுலபமாக கிடைத்தது. மன்னர் கிருஷ்ணதேவராயர் வருஷத்துக்கு ஒரு தடவை மலைவாசம் செய்யறது வழக்கம். அப்படி மன்னர் போகும்போது அவர் கூடவே அரண்மனை பிரதானிகளும் போயிடுவாங்க. ஏன்னா அரசாங்க அலுவல்கள்லாம் ஒழுங்கா நடக்கணும் தானே, அதுக்காக. இப்படி இந்த மன்னர் ஒரு சமயம் மலைவாசம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அதுவோ அரண்மனை இருக்கிற இடத்துல இருந்து ரொம்ப தூரம். அதனால தெனாலிராமன் குதிரை மேல ஏறி அரசனை பார்க்கறதுக்காக புறப்பட்டு போனாரு. அவர் போக வேண்டிய பாதையோ காட்டு பாதை, பயங்கர கரடு முரடான பாதை. அப்படி இவர் போய்கிட்டு இருந்த குதிரையோ இந்த கரடு முரடு பாதையில ஏறியும் இறங்கியும் போயிட்டு இருந்துச்சு. இதனால தெனாலிராமனுக்கு உடம்பு வலியே வர ஆரம்பிச்சிடுச்சு. போதா குறைக்கு வழியில ஜோன்னு மழை வேற வர ஆரம்பிச்சிடுச்சு. சொட்ட சொட்ட தெனாலிராமன் நனைஞ்சே போயிட்டான். அப்படி நடுங்க ஆரம்பிச்சதும் தெனாலிராமனும், ஆஹா இன்னைக்குன்னு பார்த்து இப்படி ஆகணுமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட ஆரம்பிச்சிட்டாரு. இப்படி இவர் போய்கிட்டு இருந்த பாதையில ஒரு பெரிய மரம் இருந்துச்சு. அந்த மரத்தடியில கொஞ்ச நேரம் தங்கினாரு. அந்த சமயம் அடிச்ச காத்துல அந்த மரம் அப்படியே முறிஞ்சு விழுந்துடுறது போல இருந்துச்சு. அதனால டபக்குன்னு தன்னோட குதிரை மேல ஏறி அப்படியே புறப்பட்டு போக ஆரம்பிச்சாரு. தெனாலிராமன் அந்த மரத்தடியிலேருந்து நவுந்ததுக்கும் அந்த மரம் முறிஞ்சு விழறதுக்கும் சரியா இருந்துச்சு. ஆஹா, நல்ல வேளை இந்த மரத்தடியிலிருந்து நகுந்தோம். கொஞ்சம் தாமதிச்சிருந்தாலும் என்ன ஆயிருக்கிறது. அப்பப்பப்ப, அந்த மகாகாளி தான் நம்மள காப்பாத்தி இருக்கா அப்படின்னு காளிக்கு நன்றி சொல்லிக்கிட்டே தெனாலிராமன் குதிரை மேல போய்கிட்டு இருந்தான். இப்படி தெனாலிராமன் போயிட்டு இருந்த இந்த வழியில காத்தும் மழையும் ரொம்ப அதிகமா இருந்துச்சு. ஆஹா, இப்படியே இருந்துச்சுன்னா எப்படி நம்ம மலை மேல ஏற முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிக்க ஆரம்பிச்சான். யோசிச்சது மட்டும் இல்லாம, சரி எப்படியும் நம்மளால மலை மேல ஏற முடியாது, அதனால இந்த மலை அடிவாரத்திலே தங்கலாம் அப்படின்னு அந்த மலை அடிவாரத்துல இருந்த சத்திரத்திலேயே இறங்கிட்டான். மன்னர் கூடவே வந்திருந்த அரண்மனை பிரதானிகளும் அந்த சத்திரத்துல தான் தங்கி இருந்தாங்க. ஈர துணியோட வெட வெடன்னு நடுங்கிக்கிட்டு மெதுவா அந்த சத்திரத்துக்குள்ள எட்டி பார்த்தான் தெனாலிராமன். இப்படி உள்ள தெனாலிராமன் எட்டி பார்த்ததும் அந்த இடத்துல பெரிய கணப்பு மூட்டி அதை சுத்தி வட்டமா இந்த அரண்மனை பிரதானிகள் எல்லாம் நெருக்கமாக உக்காந்து குளிர் காஞ்சிட்டு இருந்தாங்க. தெனாலிராமனை அங்க உக்காந்துருந்த இந்த அரண்மனை பிரதானிகள் எல்லாம் கவனிக்காம ஒன்னும் இல்ல. அவங்க நினைச்சிருந்தா தெனாலிராமனையும் அங்க கூப்பிட்டு அவங்க பக்கத்துல குளிர் காயறதுக்காக உட்கார வச்சிருக்கலாம். ஆனா அவங்க அப்படி ஒன்னும் பண்ணல. கொஞ்சம் கூட அசைஞ்சு கொடுக்கலையே. ஆஹா, இவன் எங்கடா இங்க வந்தா, நமக்கே இங்க இடம் இல்லையே, இவனை என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறது படி அவங்கெல்லாம் உக்காந்துருந்தாங்க. இவங்கெல்லாம் அப்படி இருந்தும் அதை பெருசா பொருட்படுத்தாம தெனாலிராமன் அந்த சத்திரத்துக்குள்ள நுழைஞ்சான். அப்படி உள்ள வந்த தெனாலிராமனை இந்த அரண்மனை பிரதானிகள் எல்லாம், ஆஹா தெனாலிராமா, நீ எங்க இங்க வந்த? நாங்க ரொம்ப நேரமா ஏதோ பேசிக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் உனக்கு புரியவும் புரியாது, எங்களுக்கே இங்க இடம் இல்ல, நீ வேற வரையே அப்படின்னு அவனை பார்த்து சொன்னாங்க. இவங்கெல்லாம் இப்படி பேசினதை கேட்டதும் தெனாலிராமனுக்கு ரொம்ப கோபம் வந்துடுச்சு. கூடவே அவனோட மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. உடனே குளிரால நடுங்கினபடியே தெனாலிராமன் அவங்க கிட்ட சொன்னான், ஆஹா, நான் ஒன்னும் இங்க உங்க கூட குளிர்காயறதுக்காக வரல. வெளிய என்னோட குதிரை இப்படி மழையில பயங்கரமா நனைஞ்சதும் குட்டிக்காரனும் அடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அதை பார்க்கறதுக்கு பயங்கர வேடிக்கையா இருந்துச்சு. இங்கெல்லாம் ஏதோ நெருப்பு மூட்டி மக்கள் பேசுற சத்தம் கேட்டுச்சு. அதனாலதான் வந்து உங்ககிட்டயும் அந்த குதிரை விதையை காட்டலாம் அப்படின்னு நினைச்சேன். அதுக்காக தான் நான் இங்க வந்து எட்டி பார்த்தேன் அப்படின்னு சொன்னான்.
இத கேட்டதும் இந்த அரண்மனை பிரதானிகள் எல்லாம், என்ன என்ன குதிரை குட்டிக்காரன் அடிக்குதா? அதெல்லாம் நாங்க பார்த்ததே இல்லையே, கேக்குறதுக்கே ரொம்ப பிரமாதமா இருக்கே, எங்க வச்சிருக்க உன்னோட குதிரைய அப்படின்னு தெனாலிராமன் கிட்ட கேட்டாங்க. தெனாலிராமனும், இதோ அரண்மனைக்கு வெளியே போனீங்கன்னா அப்படியே வலது பக்கமா போய் திரும்பவும் இடது பக்கமா திரும்பினீங்கன்னா அங்க ஒரு மரத்தடியில தான் என்னோட குதிரைய கட்டி வச்சிருக்கேன். இப்பயும் கூட ரொம்ப பெருசா ஒரு குட்டிக்காரன் அடிச்சிச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு சிரிப்பு சிரிக்க ஆரம்பிச்சான். அதை கேட்டதும் இந்த அரண்மனை பிரதானிகள்லாம், என்ன என்ன பெரிய குட்டிக்காரன் அடிச்சுச்சா, பயங்கர வேடிக்கையா இருக்கே, இதோ இப்பவே நாங்க போய் பாக்குறோம் அப்படின்னு எல்லாரும் அங்கிருந்து குடு குடு குடுன்னு வெளியே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி குதிரை குட்டிக்காரன் அடிக்கிறத பாக்கிறதுக்காக இவங்க எல்லாரும் கிளம்புனதும் அந்த இடமே காலியாயிடுச்சு. தெனாலிராமனும் உடனே அந்த கணப்புக்கு பக்கத்துல போய் சாவகாசமா உக்காந்தான். நல்லா கையையும் காலையும் நீட்டி உடம்ப நல்லா குளிர்காய வச்சுக்கிட்டான். அவனோட நடுக்கமும் இப்ப நல்லா நின்னுடுச்சு. துணியும் கூட நல்லா வளர்ந்துடுச்சு. உள்ளுக்குள்ளேயே நல்லா சிரிச்சுக்கிட்டான் தெனாலிராமன். அப்பா பரவாயில்லையே, நமக்கு ஏற்கனவே இடம் விட்டுருந்தா கூட இவ்வளோ சௌகரியமா இருந்திருக்காது, இப்போ நல்லா தாராளமா இடம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு வெளியே போன இந்த பிரதானிகள் எல்லாம் திபு திபு திபுன்னு உள்ள வந்தாங்க. என்ன ஐயா இது, என்னவோ வளரி எங்களை முட்டாளாக்கிட்டியே, உன்னோட குதிரை குட்டிக்காரன் அடிச்சுச்சுன்னு சொன்னியே, அங்க போய் பார்த்தா குட்டிக்காரனமும் அடிக்கல, ஒன்னும் பண்ணல, அப்படியே நின்னுகிட்டு இருக்கு. நாங்களும் என்னென்னமோ சொல்லி பார்த்தோம், எதுவுமே பண்ணல போ அப்படின்னு ரொம்ப சலிச்சுக்கிட்டாங்க. அதை கேட்ட தெனாலிராமனும், என்னது உண்மையாவா, இதோ நான் போய் பாக்குறேனே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போய் தூரம் இருந்த அவனோட குதிரைய பார்த்தான். அதை பார்த்ததும், சரிதான், அது தன்னோட எஜமா அவனோட நனைஞ்ச உடம்ப காய வச்சுக்கிட்டு தயாராகிட்டான் அப்படின்னு தெரிஞ்சிடுச்சு போல இருக்கு. அதனாலதான் இப்ப எந்த விதையும் காமிக்க மாட்டேங்குதாக்கும். மழையும் தான் நின்னுடுச்சே, அதனால நம்ம எஜமா நமக்கு இப்போ புல் எடுத்துட்டு வந்து போடுவாரு அப்படின்னு அது தயாராயிருக்கும். அதனாலதான் வித்தை காமிக்கிறத நிறுத்தி இருக்கும். சரி சரி, நீங்கெல்லாம் உள்ள போய் உங்களோட பேச்ச தொடருங்க அப்படின்னு தெனாலிராமன் இவங்க எல்லார்கிட்டையும் சொன்னான். அதை கேட்ட இந்த அரண்மனை பிரதானிகளோ, என்னடா அவன் இங்க வந்தான், நம்மளெல்லாம் வெளியே போக வச்சான், குளிர் காய்ஞ்சான், இப்ப அவனும் கிளம்பிட்டான் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்களோட முகத்தையே பார்த்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து வெளியே வந்த தெனாலிராமனோ குதிரை மேல ஏறி கட கட கடன்னு மலை உச்சிய போய் அடைஞ்சான். அங்க போனவனோ அங்க தங்கி இருந்த மன்னரை பார்த்து வணக்கம் சொன்னான். அட வா 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 தெனாலிராமா, நீங்க இருந்தா நல்லா இருக்குமேன்னு இப்பதான் நினைச்சுட்டு இருந்தேன், என்னோட எதிரிலே வந்து நிக்கிறியே அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. அப்பதான் தெனாலிராமன் மன்னர்கிட்ட அந்த மலை அடிவாரத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் விவரிச்சான். அதை கேட்ட மன்னரோ விழுந்து விழுந்து சிரிச்சாரு. சிரிச்சது மட்டும் இல்லாம ஒரு பை நிறைய பரிசுகளையும் தெனாலிராமனுக்கு கொடுத்தாரு. கொடுத்து கொடுத்து செவந்த கையாச்சு சும்மா இருக்குமா, பரிசுகளை வாரி வழங்கினாரு இந்த மன்னர். அவ்வளோதான்.